இன்றைக்கி நம்ம சமையல் கட்டு பக்கமே போகாமல் அடுப்பை பற்ற வைக்காமல் ஏன் ஒரு சொட்டு நெய் கூட இல்லாமல் சூப்பரான ஹெல்த்தியான லட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? குழந்தைங்களுக்கு வெயிட் ஏறுறதுக்கான பர்ஃபெக்டான ஈவினிங் ஸ்நாக்ஸ். இது செய்கிறதுக்கு வெறும் 5 நிமிஷம் போதும். இந்த லட்டு செய்கிறதுக்கு வெறும் 2 பொருள் இருந்தால் போதும். ஒன்று பொட்டுக்கடலை, அதாவது வறுத்த கடலை. நான் இப்போது 1 கப்பு பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேன். அதை நல்லா மிக்ஸி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. மக்களே, இந்த பொட்டுக்கடலையை நீங்கள் சாதாரணமாக எடை போட்டுறாதீங்க. ஏன்னா 100 கிராம் பொட்டுக்கடலையில் சுமார் 20லேருந்து 22 கிராம் ப்ரோட்டீன் இருக்குங்க. பொட்டுக்கடலையை நைஸாக அரைச்சாச்சு. இப்போது 20லேருந்து 30 பேரிச்சம்பழம் எடுத்துக்கோங்க, கொட்டையை நீக்கிட்டு. இப்போ நான் ஒரு முக்கியமான டிப்ஸு சொல்ல போகிறேன். இந்த பேரிச்சம்பழத்தை நீங்கள் அப்படியே கொட்டையை நீக்கிட்டு முழுசாக போடக்கூடாது. முழுசாக அப்படி போட்டிங்கன்னா மிக்ஸி ஜாரில் இருக்கிற பிளேடு உடஞ்சிரும். அப்படி இல்லைன்னா சரியாக அரைப்படாது. அந்த பேரிச்சம்பழம் முழுசாக திப்பியாக நிற்கும். அதே சமயம் நீங்கள் இந்த பேரிச்சம்பழத்தை சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் மிக்ஸி ஜாரை ஒரே ஓட்டி விட்டுறக்கூடாது. பல்ஸ் மோடில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஓட்டி விடுங்க. அப்போது தான் இந்த பொட்டுக்கடலையும் பேரிச்சம்பழமும் சேர்ந்து ஒன்றா திரண்டு வரும். நமக்கு லட்டு பிடிக்கிறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள், நமக்கு இந்த பேரிச்சம்பழத்தில் இருக்கிற இயற்கையான ஈரப்பதமே போதும். நமக்கு எண்ணெயோ இல்லை நெய்யோ இல்லை சர்க்கரை பாகோ எதுவுமே நமக்கு தேவை கிடையாது. நீங்கள் நார்மலாக கையை வச்சு உருண்டையாக அழுத்தி பிடிச்சிங்கனாலே சூப்பராக லட்டு வந்துடும். இந்த லட்டு உங்களுக்கு ரொம்ப க்ரன்ச்சியாக வேணும் அப்படிங்க நினச்சிங்கன்னா 5 பாதாம் 5 முந்திரியை வறுத்து கொரப்பாக அரைச்சி இதோடு சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி கிடச்சிரும். பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை சுகர் பேஷண்ட்டு, குழந்தைங்க, டயட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே பயப்படாமல் சாப்பிட்லாம். அதே மாதிரி இப்போ நீங்கள் நான்வெஜ் சாப்பிட முடியல, ப்ரோட்டீனுக்கு முட்டை எடுத்துக்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பொட்டுக்கடலை உருண்டையை நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா உங்களோட ப்ரோட்டீன் தேவையை இந்த ஒரு லட்டு உங்களுக்கு பூர்த்தி பண்ணிடும். ஒரு முட்டையில் இருக்கிற அதே ப்ரோட்டீன் இந்த ஒரு லட்டில் இருக்குங்க. நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி ரொம்ப ஹெல்த்தியாக ஓவர் ஆயில் இல்லாமல் ஜிம் போகிறவங்கலேருந்து வயசானவங்கலேருந்து டயபெட்டிக் பேஷண்ட்லேருந்து எல்லோரும் சாப்பிட்ற மாதிரி ரெசிபீஸ்லாம் வேணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் வேறு ஒரு ஹெல்த்தியான ரெசிபியில் பார்க்கலாம். நன்றி.